ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவகார்த்திகேயன். குரங்கு பெடல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். குழந்தைகளுக்கான படங்கள், அவங்களுடைய மனநிலையில இருக்கிற படங்கள், அவங்க ரொம்ப ரசிக்கிற படங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் வரதே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு தருணத்தில இப்படி ஒரு படம் வந்திருக்கு. இத நிச்சயமா எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கணும். அண்ட் எல்லாரும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ராசி அழகப்பன் அவர்களுடைய சைக்கிள் நாவல் அத வச்சு தான் இந்த படத்த வந்து அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாவல் படமாகும் பொழுது, அது எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். அதுக்கு இந்த குரங்கு பெடல் இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இப்படி ஒரு படத்த வெளியிடுறதுல எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அழகான ஞாபகமா இந்த படம் இருக்கும். நீங்க நிச்சயமா கொண்டாடுவீங்க. கொண்டாடணும்னு நான் என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன். இது மாரி படங்கள நீங்க பெருசா செலிப்ரேட் பண்ணி மக்களை தியேட்டருக்கு கொண்டு வர வச்சீங்கன்னா, இன்னும் நிறையா படங்கள் வரும். நிச்சயமா அந்த மாரி படங்கள் வெளியிடுறதுக்கோ, தயாரிக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நானும் அத செய்வேன். சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம், அழகான திரைப்படங்கள், புது களம் இதெல்லாம் குடுக்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அ நல்ல டேலண்ட்ஸ் அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கணுன்றது தான். அந்த வகையில இந்த படத்துல நடிச்ச குட்டி பசங்களுக்கு இந்த படம் ஒரு பிளாட்ஃபார்மா அமையணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன். சந்தோஷ், ஞானசேகரன், சாய் கணேஷ், ராகவன், ரத்தீஷ் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க தம்பிங்களா. ரொம்ப ரொம்ப லைவா இருந்தது. யாருமே நடிச்ச மாரியே இல்ல. எல்லாரும் வாழ்ந்த மாரியே இருந்தது. ஸோ உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். காளி வெங்கட் அண்ணா எல்லாருடைய ஃபேவரைட். ரொம்ப இயல்பான அந்த காலகட்டங்கள்ல இருந்த ஒரு அப்பாவ ரொம்ப அழகா காமிச்சிட்டீங்க காளி வெங்கட் அண்ணன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து இவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்கிற இந்த படத்த நாங்க வெளியிடுறதுல. நக்லைட்ஸ் டீம்ல இருக்கிற பிரசன்னா அவர் வந்து சைக்கிள் கடை வச்சிருக்காரு. ஸோ அவரும் ஜென்சனும் இருக்கிற அந்த ஏரியா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல ஒரு போர்ஷன் வந்து வெடிச்சு சிரிச்சேன். நான் இந்த படத்துக்குள்ள இப்படி ஒரு பிளாஸ்டான ஒரு காமெடி இருக்குன்ற அந்த ஏரியாவ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் அதே மாரி நக்லைட்ஸ்லேருந்து நடிச்சிருக்க அம்மாவா நடிச்சிருக்க அவங்களுக்கும், அண்ட் சிஸ்டரா படத்துல பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க எல்லாருடைய பிரசன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்த இன்னும் அழகாக்கிருச்சு. அதே மாரி கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க, ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பீரியட் ஃபிலிம் பண்றோன்னும்போது இது எல்லாமும் அழகா இருக்கணும். காஸ்டியூம்ஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குரங்கு பெடல் படம் வந்து கமலக்கண்ணன் டைரக்டர். அவருடைய நண்பர்கள், அவருடைய டீம் படம் முடிச்சுட்டு ஜிப்ரான் பிரதர்ட்ட படம் காட்டி, அதுக்கப்புறம் தான் அவரு இதோட ஸ்கோருக்கு வந்தாரு. அழகா பொயட்டிக்கா நெறைய விஷயங்கள் இருக்கு. இது கூட அவருடைய மியூசிக் வந்து எங்கெல்லாம் இது எவ்ளோ எனர்ஜெட்டிக்கா ஆக்க முடியுமோ, அதாவது நம்ம ஒரு சம்மர் வெக்கேஷன்ல என்ன மனநிலையில இருப்போமோ, அத வந்து அவருடைய மியூசிக்ல கொண்டு வந்திருக்காரு. கொண்டாட்டம் சாங் நீங்க கேட்டிருப்பீங்க. அ அது நம்மளுடைய சம்மர் வெக்கேஷன சொல்லும் அப்படியே. அதே மாரி தேரோட்டம்னு ஒரு சாங் இருக்கு. அந்த பையன் ஃபர்ஸ்ட்டு சைக்கிள் ஓட்டுறப்ப இருக்கிற ஃபீல். அப்படி ஒரு ஃபீல்ல இருக்கிற அத பத்தின ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. இன்னும் கொண்டாட்டம் விட எனக்கு தேரோட்டம் சாங் ரொம்ப பிடிக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எங்கெல்லாம் அழகா அண்டர்லைன் பண்ணும், பொயட்டிக்கான விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, அது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. பர்ட்டிகுலரா செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடம் இருக்கு. காளி வெங்கட் அண்ணனும், அந்த குட்டி தம்பியும் சைக்கிள வச்சுட்டு ஒரு ஓடத்துல போற மாரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்க பிஜிஎம் வந்து எனக்கு பயங்கரமா ஃபீல் ஆச்சு. அது நான் கம்பேர் பண்றேன்னு யாரும் தவறா நினைக்க வேணாம். எனக்கு ரஹ்மான் சார் ஃபீல் அதுல இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா ஜிப்ரான் பிரதரோட மியூசிக் இருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிஜிஎம்மும் சரி, சாங்ஸும் சரி. டைரக்டர் கமலக்கண்ணன் பிரதர், அ இப்படி ஒரு கதைய நீங்க சொல்லணும்னு நெனச்சதுக்கே ஹேட்ஸ் ஆஃப். நல்ல ரொம்ப ஜெனுவினான முயற்சிகள தான் நீங்க வந்து ஸ்க்ரீன்ல எப்பவுமே பண்ணிட்டே இருக்கீங்க. அதுல இந்த படம் உங்களுடைய ஒரு மைல்ஸ்டோனா இருக்கும். இந்த படத்துக்கு பின்னாடி உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் எப்போதும் நீங்க பார்க்கும்பொழுது அப்படியே எப்படி இருந்துச்சுங்க? ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா? எப்படியோ அப்படி பண்ணிக்கலாங்க. நல்லா இருக்குன்னு அப்படியே ரொம்ப ஸ்வீட்டா சொல்றீங்க. நீங்க எவ்வளோ ஸ்வீட்டோ அத விட ஸ்வீட்டா இருக்கு உங்களுடைய படம். ரொம்ப நாஸ்டால்ஜிக்கான ஒரு ஃபிலிம நீங்க மொத்தமா எல்லாரும் சேர்ந்து குடுத்துருக்கீங்க. இது எப்போதும் மக்கள எப்படி சந்தோஷப்படுத்துதோ, அது மாரி உங்கள எப்பவுமே இந்த படம் பெருமைப்படுத்திட்டே இருக்கும். உங்களோட இணைஞ்சு இந்த படத்த வெளியிடுறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஃபேமிலி மொத்தமும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அழகான கவிதை இந்த குரங்கு பெடல். மே 3 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எவ்வளோ பேர கூட்டிட்டு வர முடியுமோ கூட்டிட்டு வந்து பாருங்க. ஏன்னா, இது நான் பிரசன்ட் பண்றேன்றத தாண்டி, நீங்க தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான், இந்த மாரி படங்கள் இன்னும் நெறையா வரும். இது ஒரு டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்காகவும், உங்க மெமரிக்காகவும் மே 3 தியேட்டர்ல வந்து பாருங்க குரங்கு பெடல்.